friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரையில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இரத்த சோகை, மூட்டு வலி, அதாவது கால்சியம் வந்து நமக்கு தேவைனா நம்ம முருங்கைக்கீரை வந்து வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு pan வெச்சுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உளுத்தம்பருப்பு ஒரு சைடில் போட்டுக்கலாம். இது கூட கடலைப்பருப்பு. நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா வாசனைக்காக சீரகம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம என்னென்ன போட போகிறோன்னா பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல்ல வந்து பொடியாக நறுக்கியிருக்கிறேன். 3 வரமிளகாய். இது கூட ஒரே ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆகட்டும். இப்போ பொன்னிறம் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு ஈர்க்கு வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த முருங்கைக்கீரையில் வந்து நிறையா சத்துக்கள் இருக்குது. அதாவது பற்கள் வந்து உறுதியாகும், நீளமான முடி வந்து வளர்ச்சி அடையும், நரைமுடி, தோல் நோய், வயிற்றுப்புண், தலைவலி, வாய்ப்புண், இந்த நோய்களுக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து நல்லா மருந்தாக நமக்கு உபயோகமாகும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். பாசிப்பருப்பில் ப்ரோட்டீன் வந்து நிறையா இருக்குது. பாசிப்பருப்பில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இது வந்து நம்ம பீர்க்கங்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல், அது மட்டும் இல்லாமல் அரைக்கீரை, சிறுகீரை இதில் வேணாலும் நம்ம இந்த மாதிரி அதாவது 20 மினிட்ஸ் ஊற வச்சு சேர்த்துனா ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து என்னென்னா தேவையான அளவு நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடச்சிருது. இப்போ நம்ம முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுனால இது வந்து அரைவாசி வெந்திருக்கிறப்பவே நம்ம வந்து முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு அரைவாசி வெந்துடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். இது வந்து முருங்கைக்கீரை வந்து நல்லா வேகணும். வேகலைன்னா டிசென்ட்ரி ஆகிடும். அதனால் எப்போவுமே என்னென்னா முருங்கைக்கீரை வந்து நார்மலாக வேகிறத விட நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஜாஸ்தி வந்து வேக வைக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது வந்து என்னென்னா பிஞ்சாக இருக்கிறது நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் முத்தலதாக இருந்ததுன்னா போட வேண்டாம். இந்த மாதிரி லீஃப் எல்லாமே போட்டுக்கலாம். இதெல்லாமே ஓகே, நல்லா வெந்துடும். அதாவது நம்ம ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து என்னென்னா ஒரு சிலருக்கு பிடிக்குன்னா போடுங்க. ஏன்னா இந்த கீரை வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம்னா லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும். அதனால் தேங்காய் போடணும். இதே வந்து கசப்போடு சாப்பிட விருப்பப்பட்டால் நம்ம தேங்காய் போடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து மினிமம் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். கீரை நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடிக்கு நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து குழந்தைகளுக்கு செய்கிறதுனால தேங்காய் பூ போட்டால் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுருங்க. நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது முருங்கைக்கீரை, பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. தண்ணியும் நல்லா இழுத்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயாச்சு. சுவையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. நான் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். ஒழுக்கம் தவறிய கீழ்மக்களின் தீய சொற்களை பொறுத்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்கள் கடும் தவம் செய்யும் துறவியரை விட தூய்மையானவர்கள்.